இதுதாங்க ஏர்போர்ட்டு, இதுதாங்க இன்டர்நேஷ்னல் டெர்மினல். சென்னையிலேருந்து வந்திருக்க ஒரு ட்ரெயினில் தாங்க இப்போ நம்ம போக போகிறோம். இந்த இடத்தோட பேர் வந்து ஆழ்வா. அவ்வளோதாங்க, இந்தியாவின் ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோக்குள்ளே நம்ம இப்போ கால் அடி எடுத்து வைக்க போகிறோம். Thank you. So much. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜெகன் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சிங்க. கொச்சி ஏர்போர்ட்டில் தாங்க நின்று இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த அழகை பாருங்களேன், இது தாங்க ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட்டே வேறு லெவலில் இருக்குல்ல. இது தாங்க இன்டர்நேஷ்னல் டெர்மினல். இங்கே பாருங்கள், இதை பார்க்குற மாதிரி ஏர்போர்ட் மாதிரி அங்கே இருக்குது. வேறு லெவலில் இருக்குல்ல. பாருங்களேன், ஏர்போர்ட்டு இங்கே வேறு லெவலில் கட்டி வச்சுருக்கானுங்க. பார்க்க ஏர்போர்ட் மாதிரியே தெரிலண்ணா. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு ஹாஸ்டலுக்கு போக போகிறோங்க. ஹாஸ்டலுக்கு போயிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹாய் கைஸ், ஏர்போர்ட்லேருந்து நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அங்கமால்ன்ற ஒரு இடத்துக்குங்க. அங்கமால் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், மலையாள மூவிஸ் பார்த்தவங்களாம் தெரியும். அங்கமால் டைரிஸ்னு ஒரு படம் வந்திருக்குங்க. ஸோ அந்த இடத்துல இருந்தாங்க இப்போ ட்ரெயின் ஏற போகிறேன். ஸோ இங்கேருந்து ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி நம்ம இறங்க போகிறோம். பட் என்ன ஒரு ஃபன்னுன்னா, நம்ம இப்போ எந்த ட்ரெயினில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ், சென்னையிலேருந்து வந்திருக்க ஒரு ட்ரெயினில் தாங்க இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து எர்ணாகுளம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க. இங்கே இருக்கிற பேர் பாதி பேர் வந்து எனக்கு வாயிலே நுழைய மாட்டுது. அப்புறம் போகணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒன்றுங்க, ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து சிட்டி சென்டரில் இருக்கும். கொஞ்சம் அவுட்டில் ஒரு சில இடத்துலலாம் இப்போ டெல்லிலாம் பார்த்தா கொஞ்சம் அவுட்டில் இருக்கும். ஆனால் கொச்சி ஏர்போர்ட் கொச்சிலே இல்லைங்க. சீரியஸாக தாங்க சொல்கிறேன், கொச்சி ஏர்போர்ட் கொச்சிலே இல்லை. நான் மேப் இங்கே போடுறேன் பாருங்கள், இந்த ரெட் லைன்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் கொச்சி. ஆனால் ஏர்போர்ட் எங்கே இருக்குதுன்னு இப்போ பாருங்களேன், இங்கே இருக்குது. ஸோ ஏர்போர்ட்லேருந்து இப்போ மெயின் சிட்டிக்கு போனோன்னா மினிமம் 20 to 25 கிலோமீட்டர்ஸ் ஆகுதுங்க. ஸோ நான் புக் பண்ணியிருக்க ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா 2 hours ஆகுதுங்க. இங்கேருந்து நான் போகணுன்னா ஏர்போர்ட்லேருந்து நான் புக் பண்ணியிருக்க ஹாஸ்டல் போகணுன்னா 2 hours ஆகுதுங்க. ஸோ அப்புறம் இருக்குது. அப்புறம் ஆட்டோ பார்த்தேன், டேரெக்டாக ஆட்டோவில் போகணுன்னா 900 800 ஆகுது. பட் இந்த மாதிரி ட்ரெயின், அதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து இந்த ட்ரெயின் இறங்கிட்டு நம்ம அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிக்க போகிறோங்க. பார்ப்போம், எல்லாத்தையும் புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம். இப்போ வந்து ஒரு விஷயம் நான் நின்று இருக்குங்க. இந்த இடத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ആലുവ പുഴയുടെ തീരത്ത് அப்படின்னு வரும்ல அந்த பாட்டு. அந்த பாட்டில் வர இடம் தாங்க. சீரியஸாக தாங்க சொல்கிறேன். இந்த இடத்தோட பேர் வந்து ஆலுவா. ஸோ மலையாள மூவிஸில் எனக்கு தெரிஞ்சு நிறைய படம் வந்து அவனுங்க ஏரியா பேரை வச்சே படம் பேரும் பாட்டும் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க பேரை தான் இவங்க படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பாட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க மக்களே, இந்த இடத்தோட பேர் வந்து ஆலுவா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த படத்துக்கு போகிறோம்னு பார்ப்போங்க. ஆமாங்க, அப்புறம் தாங்க இருக்கு. A few moments later. அவ்வளோதாங்க, ஹாஸ்டல் வந்துட்டேன். ஒரு வழி ஹாஸ்டல் வந்துட்டேன் தாங்க சொல்லணும். ஏன்னா சென்னையில் என் வீட்டிலேருந்து கொச்சி ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்கே எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours தாங்க ஆச்சு. ஆனால் கொச்சி ஏர்போர்ட்லேருந்து இங்கே ஹாஸ்டலுக்கு நான் வரத்துக்கு அதுக்கே 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ யோ அதில் வேறு பஸ்ஸில் ஏறி பஸ் வேறு செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு. அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. பட் ஆனால் வியூஸ் எல்லாம் நல்லா இருந்தது. நம்ம எப்படி எங்கே சுற்றின்னு தானே இருப்போம், அதெல்லாம் அப்புறம் காமிச்சிடுறேங்க. ஸோ இப்போ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ட்ராவல் பண்ண கிளம்பிடலாங்க. பாய். A few moments later. ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து வாட்டர் மெட்ரோவில் போகிறோங்க. ஆமாங்க, நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா மெட்ரோன்ற ட்ரெயின் பார்த்துருப்போம். பட் இந்தியாவிலே வாட்டர் மெட்ரோன்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஸோ அது நம்ம கொச்சியில் இருக்குது. ஸோ அதுக்கு தாங்க போகிறோம். காலைல வந்ததுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டேங்க. தூங்கிட்டு பார்த்தா வெதர் ரொம்ப இதுவாக இருந்தது, மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் ஹாஸ்டல்லே இருந்துட்டேன். ஸோ இப்போ தான் வெளியே வந்துட்டு வாட்டர் மெட்ரோவுக்கு போகலான்ட்டு ஒரு பிளானில் வந்திருக்கேன். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். மெட்ரோ ரயில் எப்படி கார்டு இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு கார்டு இருக்குங்க. ஸோ இதை நம்ம அந்த ஸ்கேனரில் வச்சுட்டு போகிற மாதிரிங்க. இங்கே செம கூட்டமாக இருக்கிறது. ஃபைனலி ஒரு 25 minutes கழிச்சு இப்போ தாங்க உள்ளே போகிறோம். ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்தாச்சு. என்னங்க இவ்வளோ க்ரௌடாக இருக்குது? பல மணி நேரம் கழிச்சு இப்போ தாங்க உள்ளே விட்றானுங்க. இங்கே வந்து டைமிங் இருக்குங்க, ஒவ்வொரு போட் எப்பப்போ வருதுன்ட்டு. ஸோ எவ்ரி 20 minutes ஒரு போட் வர மாதிரி இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்கானுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா வியூஸ் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, லைட்டு ஓரளவுக்கு இருக்குது. அவ்வளோதாங்க, இந்தியாவின் ஃபர்ஸ்ட் வாட்டர் மெட்ரோக்குள்ளே நம்ம இப்போ கால் அடி எடுத்து வைக்க போகிறோம். அப்படியே ஒரு மெட்ரோ ட்ரெயினோட பொட்டி மாதிரியே இருக்குங்க. பாருங்க, அப்புறம் அங்கே இருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம தான் லாஸ்ட் பேசஞ்சர். ஸோ ஒரு மெட்ரோ ரயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே இருக்குது. இங்கே இப்படி தான் இருக்கிறது. நம்ம வேணால் நாளைக்கு ஒரு தடவை வர பார்ப்போம் மார்னிங் வியூவில். அவ்வளோதாங்க, எடுத்துட்டாங்க. எடுத்ததே தெரில, ஸ்வைங்கன்னு போக ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த வாட்டர் மெட்ரோவில் போய்கிட்டு இருக்கோங்க. ஸோ இதோடைய ஒரு ஆளுக்கான இது பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு மெட்ரோ ரயிலில் போகிற அதே ஃபீல் வருதுங்க. மார்னிங் வந்தால் வியூஸ் நல்லா இருந்திருக்கும். வியூவே இப்போ பார்க்க முடியல. நம்ம வேணால் நாளைக்கு ஒரு தடவை வர ட்ரை பண்ணுவோம். ஏதோ ஒரு ஷிப்பு போகிறது. அவ்வளோதான், வெளியே வந்துட்டோம். ஸோ ரொம்ப சின்ன ஒரு ட்ராவல் தாங்க இது. பட் இதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க.
ஓகே. A few minutes later. இப்போ நம்ம வந்துட்டு லூலு மால் வந்திருக்கோங்க. கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, பாய்.